வள்ளியாக வேடமேற்று நடிக்கின்ற சக்தி பாரதிக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகின்றது. காடமங்கலம் ஆர் எட்ராசா மீன் வியாபாரி ராமதாஸ் அவர்களுக்கு 100 ரூபாயும், நாடக அமைப்பாளர் ராச நடிகர் எஸ்பி கோட்டை காளிமுத்து அவர்களுக்கு 100 ரூபாயும், பபுனாக நடிக்கின்ற சண்முகராசா அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். மதுரை அடையாளம் சப்பானி முருகன் காடமங்கலம் பாசத்துக்குரிய நண்பு உள்ளம் 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்திருக்கிறார். மற்றும் என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு காடமங்கலம் இளைஞர்கள் சார்பாக ஏற்கனவே 100 ரூபாய் அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு கலைக்குழு சார்பாக என்ஆர் ஜெயராஜ் அவர்களுடைய சார்பாக நன்றி. மற்றும் தலா 3 பேருக்கும் அன்பளித்து பெருமை சேர்த்த எங்கள் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் எங்களது 3 பேர் சார்பாக நன்றி. கல்வி கடலை கடைந்து அமுத எடுத்து நல்விந்தாக நாட்டில் கொள்ளைக்கும் கவி வேந்தர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாண்ட முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சிலதாரே விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமண்டலை கொள்வதலால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ, புலவரில் தொழில் சபையில் புன் கவியால சேர்ந்தால் நலமண்டலை கொள்வதனால் நெவில் வருவது பெரிய குற்றம். சிலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தப்பை கலக்கும் பொழுது அதை தன் எண்ணம் என்று உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறே தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம், பொருள் குற்றம், அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் நல்லாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயூன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்காடைக்கு எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பரவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பிடிக்க செல்லலாமே. முத்தமிழில் பாட வந்து முருகனையே வணங்கி நின்றே சரணடை
அவர் தன்னையாக ஊர்க்கோர் அவதர்மாய் தோட்டம் அளிக்கும் மாறி காலி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் எங்கமெல்லாம் பூத்தாழை மாதுரும்பு நிலத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவளை ஓம்கார ருபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை படிபுண்டு வெள்ளை கமடத்து வெற்றிப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாணியின் பொற்பாதங்களை பணியலாமே. வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா உன்னை வணங்குகின்ற கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சத்தில் உட்பதமே தஞ்சமென கொண்டு நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சத்தில் உட்பதமே தஞ்சமென கொண்டு கூறும் மனம் யாவும் தந்திடுவாய் என்று கூடுதம்மா அன்பத்தினை கூட்டமெல்லாம் இங்கு கூடுதம்மா அன்பத்தினை கூட்டமெல்லாம் இங்கு மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம் தீராத நோய்களையும் தீர்த்து வைத்துதாம் திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம் தீராத நோய்களையும் தீர்த்து வைத்துதாம் வருமானம் வாழ்விலெல்லாம் வளமும் பெருகுதாம் அருமாமி வாழ்விலெல்லாம் வளம் பெருகுதோம் வாழ்த்துகின்ற மனதிலிருந்தும் இன்பம் தருவதாம் உம்மை வாழ்த்துகின்ற மனதிலிருந்தும் இன்பம் தருவதாம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வெள்வி மேலை சார்லிலே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்தனை விதைக்கப்பட்டுள்ளதாம் தென்னையிலுக்கும் சேதாரமின்றி பறவைகளுக்கும் சேதாரமின்றி கையில் கவன் கொண்டு வானம்பாடி வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணம்பாடி விரட்டது அப்பா அவர் பெரியப்பா அப்ப நீங்க அவர் பெரியப்பா நீங்க சித்தப்பாளா நீங்க பெரியப்பா அவர் சித்தப்பா சொன்னா அதானே நீ உனக்கு என்ன உங்க 2 பேத்துக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்கு சரி வரலையே சரி இருந்தாலும் இவ்விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும் கண்ணு கட்டமாக காவலை பார்க்க வேண்டும் அந்த முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணைகள் எல்லாம் நாம் எல்லோரும் காவல் செய்ய வேண்டும் என்று அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க தாயில் சிறந்த கோவில் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாக்கியத்தை பயன்படுத்தி காவல் எப்படியெல்லாம் புரியலாம் என்று எம்பெருமான் கந்தனை வணங்கிக் கொண்டே இந்த காவலை செய்யலாம் என்று ஏங்க இப்படி சொல்லுங்க சாமி கும்பிடுறதுன்னு பெரிய தப்பா நாடகத்துக்கு தான் வந்துச்சு பஜனைக்கெல்லாம் கார்த்திகை மாசத்துல போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்விடத்தில் அந்த முருகன் பெயரை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கெல்லாம் செய்த பாவ வினைகள் எல்லாம் போகும் என்று சொன்னார்கள் மு என்றால் முகுந்தனும் ரு என்றால் ருத்ரனும் கா என்றால் கமலாச்சனும் 30 தேவர்களும் தன்னுடைய பெயருக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமானை மூவில் கரங்கள் போற்றி முகமொழியில் கண்ணை போற்றி ஏவனும் துதிக்க நின்ற ஈரர் தோழல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செப்பேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய எம்குலப்பெருமான் முருகன் வேலன் கந்தன் கடமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓராறு முகன் குகனை எப்படியெல்லாம் வணங்கலாம் என்று ஆசையோடு இருந்தாலும் அவனை வணங்குறத காட்டுல கொஞ்ச நேரம் காதல் வயப்பட்டு அழைக்கலாம் என்று ஒரு ஆசை
வேற எப்பப்பா வரணும்னு நினைக்கிறீங்க? சரி இருக்கட்டனால இந்த கந்தன் இடத்துல காதலை இப்ப மட்டும் கிடையாது, எனக்கு 5 வயசுல இருந்து அவன் மீது காதல். காதல்னா தப்பா நினைச்சிட கூடாது. உண்மையான காதல், என்னுடைய காதல் தெய்வீகமான காதல். காதல்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க தானே ரொம்ப உத்தமர். எங்க பெற்றவர்கள் பிள்ளைகள் மீது வைப்பதும் ஒரு காதல் தான். பிள்ளைகள் பெற்றவர்கள் மீது வைப்பதும் ஒரு காதல் தான். என்னுடைய காதல் தெய்வத்து மீது வச்சிருக்கேன். அதெல்லாம் தவறான விஷயமா? நான் என்ன சாதாரண ஆளையா காதலிப்பேன்? நான் ரொம்ப உயர்ந்த ஆளு. மலை கண்ட இடங்கள் எல்லாம் வீட்டிற்குரிய எம்பெருமான் முருகப்பெருமான். எதிர்த்து விட்டு வாசலே காதலிக்கிறேன், துரோக முடிச்சா அதுக்காக சித்தியாக்கிறேன். சரி இருக்கட்டும். எல்லாரும் அந்த கந்தனை இணைத்து என்னுடைய காதல் எப்படி எல்லாம் சொல்லலாம் என்று எதிர்பார்த்து அப்படி வரும்பொழுது பார்ப்பதற்கு எவ்வளவு வேற பக்கம் போயிடுச்சான். அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. கொண்டிருந்தாலும் கந்தன் வர வேண்டும் சீக்கிரமாக என்னை மட்டும் கட்டி ஆள வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் 6 படை வீடுகளுக்கு சொந்தக்காரன் எம்பெருமான் முருகன் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தையும் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூரையும் 3வது படை வீடாக பழவேணி பழனி என்பதையும் 4ஆம் படை வீடு சுவாமி மலையும் 5ஆம் படை வீடு
திருத்தணியையும் மாறாத படைவீடு பழமுதிர் சிலை மீட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட முருகா என்று சொன்னாலே அப்படி இறங்கி வந்து யாம் இருக்க பயமே என்று சொல்வாராம். நீங்களாம் போயிருக்கீங்களா ஆறுபடை வீட்டுக்கும்? சரி, ஆறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கார போயிருக்கீங்களா? ஆறு வீடுலயும் போயிருக்குமே. திருச்செந்தூர் போயிருக்கோம், பழனி போயிருக்கோம், திருத்தணி போல போகல. சுவாமி மலை அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஆமா சரி இருக்கட்டும், எல்லாரும் டூரு. ஓஹோ, இப்படி எல்லாம் கூடப்பட கிடைச்சிருக்கணும் முதல்ல. ஆனா பழனி மலைக்கு போயிருக்கீங்களா? பழனி மலைக்கு பழனி மலையில பாத யாத்திரை போயிருக்கோம். பாத யாத்திரையா? நிஜமா பாத யாத்திரை பண்ணீங்க? பாத யாத்திரையில பாதி யாத்திரை தான். அது என்ன பாத யாத்திரை? பாத யாத்திரைலாம் நடந்தாலே போவது. பாத யாத்திரைங்கிறது போயிட்டு திருப்பி கார்ல வந்துடுறது. அப்ப பாத யாத்திரை முழுவதும் மீண்டும் நடந்து. பாத யாத்திரைனா போயிட்டு திரும்பி நடந்து வரணும். அதான் பாத. என்னைக்கு வீடு வந்துச்சு? சரி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த கந்த கடவுளை நானும் போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசைப்பா. பழனி மலைக்கு சென்று பாத யாத்திரை ஆண்டி குளத்துல போய் பார்க்கலாம். நடந்து போனா 25 நாள் ஆகும். 5 நாள்ல நாங்கெல்லாம் போயிடுவோம். பாத்திபண்டூர்ல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நான் கொஞ்சம் கடைசியா வருவேன், அவங்க முன்னாடி போவாங்க, அவ்வளவு மற்ற விஷயமே இல்லை. எங்க இந்த பழனிமலை முருகனை மட்டும் ஆண்டி குளத்தை கண்டு ரசிக்கலாம் என்று ஒரு ஆசை. எல்லாருமே சொல்லுவாங்க பழனி மலைக்கு போனா ராஜ குளத்துல நடந்து போனீங்கன்னா வரிசையா பெட்டி கடை இருக்குன்னு அப்படித்தான். வேற என்ன பண்ண முடியாதுக்கா? சாப்பிடாம இருக்க முடியும். லோடு ஏத்திட்டு வாய மூடுங்க பேசாம. முருகா வேளா கந்தா கடமை என்று அழைக்கக்கூடிய அந்த கதிர் வேலவனை பழனி மாமலை முருகனுக்கு எப்படியாவது என் தம்பி இதுக்காகவே இங்கேருந்து வந்திருக்கேன். தாம்பூலம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை முருகன் இடத்துல. காடமங்கலத்துல இருந்து இந்த பாட்டை கேட்கணுமா? இந்த கொடுமையெல்லாம் எங்க போய் சொல்லுங்க. இருக்கல்ல, கவனிக்கலையா? அந்த கந்தமணி வேலவனுக்காக இந்த தாம்பூலத்தை எடுத்து, தாம்பூலமா தெரியுமா உங்களுக்கு? அது இல்லைங்கய்யா, தாம்பூலம்னா வெத்தலை பாக்குன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இந்த தாம்பூலத்தை எடுத்து முருகன் இடத்துல கொடுக்கலாம்னு ஒரு ஆசை. அப்படி கொடுத்தோம்னா சீக்கிரமே குழந்தை பேர் கிட்டுமா. அவருக்கு நான் திருமணம் பண்ணி 2 குழந்தை பெற்று கொடுக்கலாம்னு ஒரு ஆசையோட. நானே வச்சிருக்கேன், வேணும்டா வாங்கி. உங்கள்கிட்ட வாங்கி என்ன பண்ண? முருகன்ல கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் தெரியுமா? பெண்கள் எடுத்து மடித்து ஆண்களுக்கு கொடுக்கணுமா. அது ஆண்கள் தென்று மென்று உமிழ் நீரோட பெண்ணுக்கு கொடுக்கணுமா. மாப்பிள்ளை தின்று பொண்ணு கொடுக்கணுமா? அப்படி கொடுத்தாதான் கர்ப்ப பையில உள்ள அந்த அசுத்தம் நீங்கி சீக்கிரமா குழந்தை பேர் கிடைக்குமா. இப்போ உள்ள உங்களை துப்பி விட்டுருவா மேலே. அந்த காலத்துல செஞ்சீங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான். இப்போ உங்க வாயும் சரியில்ல, குடுக்கிற நிலைமையில நாங்கள இல்ல, வாங்கல நிலைமையில. ஆனா நான் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். இவன் தான் மாப்பிள்ளை கணேஷ் கோயிலோட திருவிழா எப்படி வெத்தலை வகுப்பு போட போறேன். வர வர மோசம். அதனால்தான் நான் மனித பிறவியில் இல்லாம தெய்வ பிறவியை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதான் முருகனை மட்டும் திருமணம் செய்யலாம் ஒரு ஆசையோட. காடமங்கலம் சப்பானி முருகன் மீன் வியாபாரி பாசத்துக்குரிய உள்ளம் ராமதாஸ் அப்பாவுக்கு அன்பல் பத்து பத்மை சேர்த்திருக்காங்க. அவ்வளவுதானே? சரி, நன்றி சொல்லியிருக்கேன். மீண்டும் அன்பில் பத்து பேச அன்பு சகோதரர்களுக்கு நன்றி. அதனால இந்த தாம்பூலத்தை எடுத்த முருகனுக்கு கொடுத்து அவர் எப்பொழுதாவது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு நான் அவருக்காக கொடுக்கலான்னு இந்த பாடல் மூலமா சொல்லலாம். தன்னானே மச்சான்
மறக்கும். ஏன் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க மாப்பிள்ளை வேணும். தாலி கட்டி எதும் தாளிக்க வேணும்.